ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ் 100க்கு 100 தினம் தினம் பாரு சீரீஸில் டே 4க்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கான 100 கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் போடுங்க. இல்லை வீடியோஸில் என்ன ஏதோ சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு கமெண்ட்டில் தெரிவிங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். கீழ்கண்டவற்றுள் எது கவிஞர் தேனரசன் படைப்பு இல்லைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா மலை பற்றிய பகிர்தல்கள். அப்போது இந்த மண்வாசல், வெள்ளை ரோஜா, பெய்து பழைய மேகம் இதெல்லாம் வந்துட்டு தேனரசனோட படைப்புகள் தான். தேனரசனோட இதழ்கள்னு பார்த்தோன்னா வானம்பாடி, குயில், தென்றல் இதெல்லாம் தேனரசனோட இதழ்கள். அப்போது மலை பற்றிய பகிர்தல்கள் வந்து யாரோட நூல் பார்த்தோன்னா பிருந்தா. பிருந்தாவோட இன்னும் வேறு சில நூல்கள் பார்த்தோன்னா வீடு முழுக்க வானம், மகளுக்கு சொன்ன கதை இதெல்லாம் வந்துட்டு பிருந்தாவோட நூல்கள். செகண்ட் கொஷின், பொதுமொழிக்கு எடுத்துக்காட்டுன்னு சொல்லியிருக்காங்க. பொதுமொழிக்கு எடுத்துக்காட்டு வந்து 8. அதாவது பொதுமொழினா இப்போ 8ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 8 என்பது ஒரு எண். இதே 8 வந்து எப்படி பிரிப்போம் அப்படின்னா எல் கூட்டல் தூ அப்படின்னு பிரிப்போம். எல் கூட்டல் தூன்னு பிரிக்கும் போது எல்லுன்றது உணவு, தூங்கிறது உண்ணுன்ற பொருளை வந்துடும். அப்போ உணவு எல்லை உண் அப்படின்ற இன்னொரு பொருள்லையும் வருது இல்லையா? அப்போ ரெண்டுத்துக்கும் பொதுவாக வந்து இந்த 8ன்றது அமைஞ்சிருக்கு. 8ங்கிறது ஒரு எண்ணு, எல் கூட்டல் தூ என பிரிக்கும் போது எல்லை உண் அப்படின்ற இன்னொரு பொருளையும் கொடுக்குது. அதனால் அது பொதுமொழியாக இருக்குது. வேறு சில பொதுமொழிகள் பார்த்தோம் அப்படின்னா தாமரை, அந்தமான், பலகை இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா வேறு சில பொதுமொழிகளுக்கு எடுத்துக்காட்டு. இப்போ தாமரைன்னு எடுத்துக்கிட்டோம்னா தாமரைங்கிறது ஒரு பூ. இதே தா கூட்டல் மறை அப்படின்னு பிரிக்கும் பொழுது தாவுகின்ற மான் அப்படின்ற பொருளில் வரும். மறைனா மான் தானே, அப்போ தாவுகின்ற மான் அப்படின்ற பொருளில் வரும். அந்தமான் எடுத்துக்கிட்டோம்னா அந்தமான்ங்கிறது ஒரு தீவு. அந்த ப்ளஸ் மான் எனக்கு குறிக்கும் பொழுது அந்த மான், அதாவது அங்கே இருக்க மான் அப்படின்ற ஒரு மீனிங்கில் வரும். அந்த ரெண்டுத்துக்கும் வந்து பொதுவாக வர்றது இந்த அந்தமான்ற ஒரு பொதுமொழி. பலகை அப்படிங்கும்போது பலகைனா ஒரு பொருள், ஒரு பலகை இருக்கு அந்த மாதிரி ஒரு பொருளை குறிக்குது. பல ப்ளஸ் கை அப்படின்னு நம்ம பிரித்து எழுதணும் அப்படின்னா பல கைகள் அப்படின்னு கொடுக்குது இல்லையா? இந்த மாதிரி ஒரு பொருள் வந்துட்டு சேர்ந்து இருக்கும்போது ஒரு பொருளை கொடுக்குறதும் அதை பிரித்தா வேற ஒரு பொருளை தரது தான் வந்துட்டு பொதுமொழி. நெக்ஸ்ட் தேர்ட் கொஷின், காலம் கடந்த பெயரச்சம். காலம் கடந்த பெயரச்சம் அப்படிங்கிறது வினைத்தொகை. இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா எல்லா கொஷின்லையுமே வந்துட்டு தான் இருக்குது. ஓகேவா? இது வந்து கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. காலம் கடந்த பெயரச்சம்ங்கிறது வினைத்தொகை. பாஞ்சாலி சபதத்தில் பாம்பு கொடியவன் என்று அழைக்கப்படுபவன் யாருன்னா துரியோதனன். பாஞ்சாலி சபதத்தில் பாம்பு கொடியவன் என்று அழைக்கப்படுபவன் துரியோதனன். இந்த பாஞ்சாலி சபதத்தை இயற்றியவர் யாருன்னா பாரதியார். அடுத்த கொஸ்டின், காந்தியடிகள் தமிழகம் வந்த போதெல்லாம் அவரது மேடை பேச்சினை மொழிபெயர்த்த பெருமகனார் யாருன்னு பார்த்தோன்னா திருவிக்கா தான் வந்துட்டு காந்தியடிகள் தமிழகம் வரும்பொழுதுலாம் அவரோட மேடை பேச்சை எப்போவுமே மொழிபெயர்த்திருப்பார். காந்தியடிகள் வந்துட்டு யாரோட அடிநிலையில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் அப்படின்னு விரும்பினார் அப்படின்னா அது வந்து ஊவேசா. காந்தியடிகளை கவர்ந்த நூல்னு பார்த்தோன்னா தமிழ் கையேடு, அதாவது ஜியு போப் எழுதிய தமிழ் கையேடும் அடுத்து வந்து திருக்குறள், அது ரெண்டுமே வந்து காந்தியடிகளை கவர்ந்த நூல்னு சொல்கிறோம். ஓகேங்களா? வேறு சிலது பார்த்தோன்னா காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள்னு பார்த்தோன்னா அம்புஜத்தம்மாள். காந்தியடிகளால் தென்னாட்டின் ஜான்சி ராணி என அழைக்கப்படுவவங்க வந்து அஞ்சலை அம்மாள். பள்ளிக்கூடம் வந்துட்டு வீட்டை போன்று இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னதும் காந்தியடிகள் தான். நம்ம கற்கிற கல்வி வந்து தாய்மொழியிலே கல்வி கற்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு காந்தியடிகள் சொல்லியிருப்பார். காந்தியடிகளோட அரசியல் குருன்னு பார்த்தோன்னா கோபாலகிருஷ்ண கோகலே. காந்தியடிகள் வந்து உடை அணியதில் வந்து மாற்றம் ஏற்படுத்திய ஊர் வந்துட்டு மதுரை. நான் ஒரு கொஷின் கேட்குறேன், தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். காந்தியடிகள் வந்து தேசப்பிதா என அழைத்தவர் யார், மகாத்மா காந்தி என அழைத்தவர் யாருன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தெரிஞ்சவங்க. ஓகேவா? அடுத்த 6வது கொஸ்டின், 1856 திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர் யாருன்னா கால்டுவெல். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர் கால்டுவெல். எந்த இயர்னு பார்த்தோன்னா 1856. இதே திராவிடம் எனும் சொல் வந்துட்டு ஃபர்ஸ்ட் அறிமுகப்படுத்தினது யாருன்னு கேட்டிருந்தா குமரில பட்டர். இதே திராவிடம் எனும் சொல் வந்து பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தவர் வந்துட்டு கால்டுவெல். அறிமுகப்படுத்தினது குமரில பட்டர், பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தவர் கால்டுவெல். அடுத்து 7வது கொஸ்டின், நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என புகழ்ந்துரைத்த கவிஞர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார். நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என புகழ்ந்துரைத்தவர் பாரதியார். இதே தேசியமும் தெய்வீகமும் வந்துட்டு அவரோட கண்கள் அப்படின்னு சொல்றது வந்துட்டு பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். தேசியம் தெய்வீகம் அப்படின்னா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் வந்துருவார். அறிவு சுயமரியாதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரியார் வந்துருவார். ஓகேவா? அறிவு சுயமரியாதைனா பெரியார் வந்துருவார். அடுத்த கொஸ்டின், உழைக்கும் மக்கள் தன் களைப்பை மறக்க பாடப்படும் பாடல் வகை வந்துட்டு நாட்டுப்புற பாடல். இந்த நாட்டுப்புற பாடல் வந்து 7 வகை இருக்கும். ஓகேவா? நாட்டுப்புற பாடலை வாய்மொழி இலக்கியம் அப்படின்னு சொல்லலாம். ஏற்றப்பாட்டு,
விளையாட்டு, தாலாட்டு, தொழில் பாடல்கள் இதெல்லாம் வந்துட்டு நாட்டுப்புற பாடல்களில் அடங்கும். அடுத்த கொஷின், பகை என்னும் பொருள் தரும் ஓர் எழுத்து ஒரு மொழியை தேர்க அப்படின்னா தூ தான் வந்துட்டு பகை. தூ அப்படின்னா வந்து பகை. நே அப்படின்னா அன்பு. சி அப்படின்னா இகழ்ச்சி. மோ அப்படின்னா மோத்தல். அதை முகந்து பார்க்குறோம் இல்லையா, அதுதான் வந்து மோனா மோத்தல். நேனா அன்பு, சீனா இகழ்ச்சி, மோனா மோத்தல், தூனா பகை. இங்கவே இருக்கு. ஓகேவா? அடுத்து தவறான ஒளிமரபு சொல்லை தேர்வு செய்க. எது வந்துட்டு தவறாக கொடுத்துருக்காங்கன்னா குயில் கூவும் என்பது சரி, மயில் அகவும் என்பது சரி, கிளி பேசும் என்பது சரி. புறா குளரும் வராது, புறா வந்து குணுகும். அப்போ அதுதான் வந்து தவறு. அடுத்த கொஸ்டின், உழவு பற்றிய பழமொழியை தேர்வு செய்க. உழவு செய்கிறையா, அந்த உழவு தொழில் பற்றின பழமொழி எதுன்னு கேட்டால் அகல உழுவதை விட ஆழ உழுவதே மேல். நம்ம படித்து பார்த்தாவே போட்டுடலாம். அடுத்து 12th கொஸ்டின், கூடா நட்பு கேடாய் முடியும். இந்த பழமொழிக்கு நாம் அறிவன யாவைன்னு கேட்டிருக்காங்க. 2 கூற்று கொடுத்துருக்காங்க. ஒரு கூற்று பார்த்தீங்கன்னா தீயவரோடு கொண்ட நட்பு துன்பத்தில் முடியும். அது வந்து கண்டிப்பாக கரெக்ட். அப்போ கூற்று 1ங்கிறது கரெக்டு. இந்த கூடா நட்பு, இந்த தீய நட்பு நமக்கு கேடயம் போல் பாதுகாப்பு தரும்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து தவறு. அப்போ கூற்று 1 சரி, 2 வந்து தவறு. அடுத்த கொஸ்டின், நும்மனை சிலம்பு கழியி அயரெனும் எம்மனை வதுவை நல்மணம் கழிக. இவ்வரிகளில் இடம்பெற்றுள்ள நூல் எது? இந்த வரிகள் வந்து எந்த நூலில் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஐங்குறுநூறில் சொல்லியிருப்பாங்க. இதில் இருக்க வதுவை அப்படின்றது திருமணத்தை குறிக்கும். ஓகேவா? நும்மனை எம்மனை இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. நும்மனை எம்மனை அப்படின்ற லைன் வந்தால் அது வந்து ஐங்குறுநூறு. ஐங்குறுநூறு வந்து பாடலடிகள், அந்த அடிகள் பார்த்தோன்னா 3லிருந்து 6 வரைக்கும் இருக்கும். அடுத்த கொஸ்டின், பாவகையால் பெயர் பெற்ற சங்க இலக்கிய 8 தொகை நூல்கள் அப்படின்னு பார்த்தோன்னா பரிபாடல், கலித்தொகை. இதுதான் வந்துட்டு பாவகையால் பெயர் பெற்ற நூல்கள்னு சொல்கிறோம். இந்த பரிபாடல் வந்து 8 தொகை நூல்களில் அகம் புறம் சார்ந்த நூல்கள் தான் வந்துட்டு இந்த பரிபாடல். கலித்தொகை வந்து அகம் சார்ந்த நூல். அடுத்த கொஸ்டின், அகநானூறு நெடுந்தொகை எனவும் அழைக்கப்படுகிறது. அப்போ நெடுந்தொகை என அழைக்கப்படும் நூல் இதுன்னு கேட்டோன்னா அகநானூறு. இதனோட அடிவரையறை பார்த்தோன்னா 13லிருந்து 31 வரைக்கும் இருக்கும். அகநானூறு வந்துட்டு அகம் சார்ந்த நூல். அடுத்த கொஸ்டின், அகனமர் காதல் ஐய நின்னொடும் எழுவர் ஆனோம் என்று ராமன் யாரை குறிப்பிடுகிறார்? யாரோட சேர்ந்து நம்ம 7 பேர் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்றாரு ராமன் அப்படின்னா வீடனோட சேர்த்து தான் வந்துட்டு 7 பேர் ஆனோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. ஃபர்ஸ்ட்ல பார்த்தோன்னா குகனோட வந்து 5 ஆனோம் அப்படின்னு சொல்லுவாங்க. குகனை சேர்த்து 5 பேர் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சுக்ரீவனை சேர்த்து 6 பேர் ஆயிட்டோம்னு சொல்லுவாங்க. வீடனனை சேர்த்து 7 பேரா நம்ம ஆயிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா? ராமன். அடுத்த கொஸ்டின், ஒவ்வொரு சிவனடியார் பெருமையையும் ஒரு அடியில் கூறும் நூலை பாடியவர் யாருன்னா சுந்தரர் தான் பாடியிருப்பாரு. ஓகேவா? ஒவ்வொரு சிவனடியார் பெருமையையும் ஓர் அடியில் கூறும் நூலை பாடியவர் சுந்தரர். சுந்தரர் இயற்றிய நூல் பார்த்தோன்னா திருத்தொண்ட தொகை. சேக்கிலார் வந்துட்டு பெரிய புராணத்தை இயற்றியப்பார். திருத்தொண்ட தொகை திருவந்தாதை இயற்றியவர் நம்பியாண்டார் நம்பி. மாணிக்க வாசகர் வந்துட்டு திருக்கோவை திருவெம்பாவை ரெண்டுமே அவர் தான் இயற்றியிருப்பார். அடுத்து 18வது கொஸ்டின், திருவிளையாடல் புராணத்தில் உள்ள திருவிளையாடல்களின் எண்ணிக்கை பார்த்தோன்னா 64. இந்த திருவிளையாடல் புராணத்தை இயற்றியவர் யாருன்னா பரஞ்சோதி முனிவர் தான் இயற்றியிருப்பார். அவரோட காலம் பார்த்தோன்னா 17ஆம் நூற்றாண்டு. பரஞ்சோதி முனிவர் எங்கே பிறந்திருப்பார் அப்படின்னா திருமறைக்காடு, இப்போ வந்து வேதாரண்யம்னு அழைக்கப்படுது. தாயுமானவரும் வந்து அதே திருமறைக்காட்டில் தான் பிறந்திருப்பார். ஆனால் தாயுமானவர் வந்து 18ஆம் நூற்றாண்டு, பரஞ்சோதி முனிவர் வந்து 17ஆம் நூற்றாண்டு. பரஞ்சோதி முனிவரோட வேறு சில நூல்கள் பார்த்தோன்னா வேதாரண்ய புராணம், திருவிளையாடல் போற்றி கலைவெண்பா, மதுரை பதிற்று பத்தாந்தாதி, இதெல்லாம் வந்துட்டு இவரோட நூல்கள். அடுத்து, முனைப்பாடியார் இயற்றிய அறநெறி சாரம் என்பது எத்தனை பாடலை கொண்டது அப்படின்னா 225 பாடல்களை கொண்டது தான் வந்துட்டு இந்த அறநெறி சாரம். முனைப்பாடியார் வந்து 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். அடுத்த கொஸ்டின், அகர வரிசையில் அமைத்து எழுதுக. இதுல எந்த வரிசை கொடுத்துருக்காங்கன்னா மா வரிசை கொடுத்துருக்காங்க. மாமா மீமி மூமு மேமே அந்த லைன் தான் கொடுத்துருக்காங்க. மண் மான் மிளகு மீன் முன் மூடி மெல்ல மேடு என்பது சரியானது. வேர்ச்சொல் காண்க. ஞாலம். வேர்ச்சொல்னாவே கட்டளை பொருள் வரும். ஓகேவா? ஞாலம் என்பதன் வேர்ச்சொல் ஞால். ஞால்னா தொங்குதல் மீனிங். ஓகேவா? அடுத்து,
பொருத்தமான விடையை தெரிவு செய்க. குழந்தை தனது ஒரு விரலை காட்டி இந்த விரல் சிறிய விரலா பெரிய விரலா என்பது கேட்பது தான் வந்துட்டு வினாவலு. அதாவது ஒரே ஒரு விரலை காட்டிட்டு சின்னதா பெருதான்னு கேட்டால் வந்து கொஷின்லேயே ராங். அப்போ அது வந்து வினாவலு. இதை 2 விரலை காட்டி பெருசு எது சின்னது எதுன்னு கேட்டால் தான் வந்துட்டு அந்த கொஷின் வந்து கரெக்ட். அப்போ இது வந்து வினாவலு. இதே வந்துட்டு மரபு வலு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தென்னந்தோட்டம் அப்படின்னு கொடுத்துருந்தா அது வந்து மரபு வலு. ஏன் அப்படின்னா தென்னந்தோப்பு என்பது தான் கரெக்ட். தென்னந்தோட்டம் என்பது மரபு வலு. பால்வலுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா மல்லிகா உண்டான் அப்படின்னு இருந்தால் அது பால்வலு. ஏன்னா மல்லிகான்றது உண்டால் பெண்பாலில் வரணும். இது வந்து ஆண்பாலில் கொடுத்துருக்கிறதால அதுவும் வந்து தவறு. இதே திணைவலுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா சோழன் வந்தது அப்படின்றது அது தவறு. சோழன்றவன் வந்தான்னு கொடுத்தா தான் கரெக்டு. இது உயர்திணை, அது அக்ரிணை. அப்போ சோழன் வந்தது அப்படின்னு கொடுக்கக்கூடாது. அது திணை வலுல வந்துடும். தவறாக கொடுத்துருந்தா அது எல்லாமே வலு. அடுத்த கொஸ்டின், பொருந்தாததை கண்டறிக. வெண்டைக்காய், தண்ணீர் தொட்டி, அத்திக்காய், ஆலங்காய். பொருந்தாதது தண்ணீர் தொட்டி. அடுத்த கொஸ்டின், ஆதிரையான் என்பது எவ்வகை பெயர் சொல்லை குறிக்கிறது? ஆதிரையான் என்பது காலப்பெயர். ஆதி காலத்தில் நீ பிறந்த அப்படின்னு கேட்கறாங்க. அப்போ ஆதின்றது காலத்தை குறிக்கிறது. சித்திரையான் என்பதும் காலப்பெயரை தான் வந்து குறிக்கும். ஓகேவா? இப்போ பொருட்பெயருக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா புத்தகம், மேசை இதெல்லாம் வந்து பொருட்பெயரில் வந்துடும். இதே இடப்பெயராக இருந்ததுன்னா பள்ளி, சென்னை, இப்போ ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் பார்த்தோன்னா ஒரு இடத்த குறிக்கிறது எல்லாமே இடப்பெயரில் வந்துடும். பண்பு பெயராக இருந்துச்சு அப்படின்னா வட்டம், சதுரம், பசுமை, செம்மை இந்த மாதிரி பண்பை குறிக்கிறது எல்லாமே பண்பு பெயர். இந்த பண்பு பெயரை வந்துட்டு குணப்பெயர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின், சொற்களை முறைப்படுத்துக. சொற்களை வந்து மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க. அந்த சொற்களை கரெக்டாக போட்டால் தான் ஒரு லைன் வந்து வரும். ஓகேவா? அம்பு விடும் கலையை ஏகலை என்றது தமிழ் என்பது தான் கரெக்ட். அம்பு விடும் கலையை ஏகலை என்றது தமிழ். அம்புவிடும் கலை வந்துட்டு ஏகலைன்னு சொல்லுவாங்க. இதே அம்புவிடும் கலையில் சிறந்து விளங்குபவன் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அவனை ஏ கலைவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது, ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் தருக. நா அப்படின்னா நாக்கு. திரும்பியும் ஒளி வேறுபாடு தான். தாள்னா நாக்குன்னு சொல்லலையா? தாள்னா தாளாட்டு, தாள்னா பாதம். இந்த தாள்னா தாளாட்டு, செகண்ட் ஒன் தாள் வந்துட்டு பாதம். அடுத்து, தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் நாடுகள் எவைன்னு பார்த்தோன்னா இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. தமிழ் ஆட்சி மொழியாக திகழ்வது இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. இதே இந்த தமிழ் வந்துட்டு பணத்தாளில் இடம்பெற்றிருக்கிறது எந்த நாட்டுன்னு பார்த்தீங்கன்னா மொரீசியஸ்லையும் இலங்கையிலையும். அடுத்து, கிரேக்க அறிஞர் தாலமி தமிழகத்தின் முதன்மையான உள்நாட்டு வணிக மையமாக எந்த ஊரை குறிப்பிடுகிறார் அப்படின்னா கரூர் தான் வந்துட்டு சொல்லுவார். யாருன்னா கிரேக்க அறிஞர். தாலமின்றது ஒரு கிரேக்க அறிஞர். கரூர் தான் வந்துட்டு உள்நாட்டு வணிக மையமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்லுவார். தமிழகத்தின் தலைநகராக சென்னையே இருக்க வேண்டும் என்பதற்காக தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என முழங்கவர் யார் அப்படின்னா மாப்போ சிவஞானம். இந்த மாப்போ சிவஞானம் வந்துட்டு வட்டத்தொட்டி என்ற பெயரில் இலக்கியம் கூட அவரோட வீட்டிலே நடத்தி வந்துட்டு இருப்பாரு. சட்ட மேலவை வந்துட்டு முன்ன வந்து தமிழ்நாட்டில் இருந்தது. இப்போ வந்து சட்ட மேலவை வந்துட்டு 6 ஸ்டேட்டில் தானே இருக்குது. ஃபர்ஸ்ட்டில் தமிழ்நாட்டிலையுமே இருந்துச்சு. அப்போ நம்ம சட்ட மேலவையை வந்து ஒழித்தது எப்போ ஒழிச்சாங்க அப்படின்னா 1986 நவம்பர் 1 ஒழிச்சிருப்பாங்க. அப்போ வந்து தலைவராக இருந்தவர், அந்த சட்ட மேலவைக்கு தலைவராக இருந்தவரும் நம்ம மாப்போசி தான் அப்போ இருந்தார். சிலம்பு செல்வர் யாருன்னு கேட்டாலும் மாப்போசி தான். ஓகேவா? அடுத்த கொஸ்டின், அம்பேத்கரின் இயற்பெயர் என்ன அப்படின்னா பீமாராவ் ராம்ஜி அப்படிதான் வந்துட்டு அம்பேத்கரோட இயற்பெயர். அம்பேத்கர் வந்துட்டு எப்போ பிறந்திருப்பார் அப்படின்னா 1891 ஏப்ரல் 14 பிறந்திருப்பாரு. அந்த ஏப்ரல் 14 தான் வந்துட்டு சமத்துவ நாளை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். அம்பேத்கர் எப்போ பாரத ரத்னா விருது வாங்கியிருப்பாருன்னா 1990 வாங்கியிருப்பாரு. இவர் வந்துட்டு பாபா சாஹேப் என அழைக்கப்படுபவரும் அம்பேத்கர் தான். முதல் சட்ட அமைச்சரும் அம்பேத்கர் தான். வரைவு குழு தலைவர் அம்பேத்கர். அரசியலமைப்பின் தந்தைன்னு எனப்படுபவரும் அம்பேத்கர் தான். இது எல்லாமே வந்துட்டு அம்பேத்கர் தான். அவர் எப்போ வந்துட்டு இறந்திருப்பார் அப்படின்னா 1956 டிசம்பர் 6 தான் வந்துட்டு இறந்திருப்பார். அடுத்த கொஸ்டின், வாணிதாசனின் நூல்கள் எதுனா தமிழச்சி, கொடிமுல்லை, தொடுவானம். இது எல்லாமே வாணிதாசனோட நூல்கள் தான். குழந்தை இலக்கியமும் வாணிதாசனோட நூல்களில் வரும். வாணிதாசனோட இயற்பெயர் பார்த்தோம் அப்படின்னா எத்திராசலி என்கிற அரங்கசாமி. அடுத்து, ஆண்டி பண்டாரம் உன்னை வேண்டிக் கொண்டேனே எனும் நாட்டுப்பாடலை ஒட்டி தீண்டாதோர் விண்ணப்பம் பாடியவர் யாருன்னா கவிமணி தேசிய விநாயகனார். தீண்டாதோர் விண்ணப்பம் பாடியவர் கவிமணி தேசிய விநாயகனார்.
அடுத்த கொஸ்டின், வேங்கடத்தில் குலசேகர ஆழ்வார் என்னவா இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்பினார் அப்படின்னா படியாக இருக்க வேண்டும் என விரும்பினார். படிக்கட்டு இருக்கு, அந்த படியாக இருக்க வேண்டும் என விரும்பினார். வேங்கடத்தில் குலசேகர ஆழ்வார் படியாக இருக்க வேண்டும் என்று விரும்பினார். இந்த குலசேகர ஆழ்வார் வந்து எங்கே பிறந்திருப்பார் அப்படின்னா கேரளாவில் திருவஞ்சை களத்தில் வந்து பிறந்திருப்பார். ஓகேவா. குலசேகர ஆழ்வார் வந்து பெருமாள் திருமொழியும் முகுந்த மாலையும் இயற்றிருப்பார். முகுந்த மாலை வந்து வடமொழி நூல். பெருமாள் திருமொழி இருக்கு இல்லையா, அது வந்துட்டு முதல் 1000ல் 5ஆம் பிரபந்தத்தில் வைக்கப்பட்டதுதான் வந்து இந்த பெருமாள் திருமொழி. அடுத்த கொஸ்டின், 1981 முதல் உலக தமிழ் மாநாட்டில் மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் என்னும் தலைப்பில் சொற்பொழி ஆற்றியவர் யார்னா தேவநேய பாவனார். அவர் தான் வந்துட்டு மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் அந்த தலைப்புல சொற்பொழிவு ஆற்றிருப்பாரு. அந்த மந்த்தே வந்து இறந்திருப்பார், ஒரு 10 நாளைக்கு முதல் நினைக்கிறேன். அதே இயர்ல அவர் இறந்திருப்பார், அதே ஜனவரி மந்த்லே. தமிழ் மகள் என பாரதியாரால் அழைக்கப்பெற்ற பெண்பாற் புலவர் யாருன்னா ஔவையார். தமிழ் மகள் யாருன்னா ஔவையார். அந்த மாதிரி சொன்னவர் யாருன்னா பாரதியார். தமிழ் மகள்னா ஔவையார், தமிழ் மகள் என ஔவையாரை அழைக்கப்பட்டது வந்து பாரதியார். அடுத்து கூற்று காரணம், காவடி ஆட்டம் மரத்தண்டின் இரு முனைகளிலும் சிற்ப வேலைப்பாடுள்ள பலகையை பொருத்தி மூங்கில் குச்சிகளால் அரைவட்டமாக இணைக்கின்றனர் என்பது சரி. காரணம், கா என்பதற்கு பாரந்தாங்கும் கோல் என்று பெயர். அப்போ காரணமும் சரிதான், கூற்றும் சரி, காரணமும் சரி. மரக்கால் கூத்து என்று அழைக்கப்படுவது எதுன்னு பார்த்தோன்னா பொய்க்கால் குதிரையாட்டம். மரக்கால் கூத்து என அழைக்கப்படுவது பொய்க்கால் குதிரையாட்டம். இதை வந்து புறவி ஆட்டம், அதுக்கப்புறம் புறவி நாட்டியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ராஜஸ்தானில் வந்து இந்த பொய்க்கால் குதிரையாட்டத்தை கச்சுக்கொடின்னு சொல்லுவாங்க. அடுத்த கொஸ்டின், உலக சரித்திரம் என்ற உலக புகழ் பெற்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. உலக சரித்திரம் ஜவஹர்லால் நேரு. அடுத்த கொஸ்டின், ஊவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க. கிணற்று தவளை போல வல்லவன் கிணற்று தவளை போல வாழ்ந்தான். அப்ப கிணற்று தவளை போல அப்படின்னா வல்லவன் குறுகிய அறிவுடையவனாக வாழ்ந்தான். கிணற்று தவளைங்கிறது ஒரு தவளை கிணத்துக்குள்ள அங்கவே தான் இருக்கும், எல்லா இடத்துக்கும் போக முடியாது இல்லையா, அந்த கிணத்துக்குள்ள மட்டும்தான் இருக்க முடியும். அந்த மாதிரி குறுகிய அறிவுடையவனாக வாழ்ந்தான் அப்படின்னு சொல்லலாம் கிணற்று தவளை அப்படின்னா. கிணற்று தவளைன்னா அறியாமை அப்படின்ற மீனிங்ல வரும். அடுத்தும் ஊமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்கதான். பாரியின் பரம்பு மலையின் புகழ் குன்றின் மேலிட்ட விளக்கு போல பரவியது அப்படின்னா பரம்பு மலையின் புகழ் வந்து ஓங்கியது அப்படின்ற மீனிங்ல வரும். ஓகேவா. குன்றின் மேலிட்ட விளக்கு போல புகழ் ஓங்கியது. கீழ்வருவனவற்றுள் செய்வினை வாக்கியம் எது? அமைச்சர் விருது வழங்கினார் என்பதுதான் வந்துட்டு செய்வினை. இதே விருது அமைச்சரால் வழங்கப்பட்டது அப்படின்னு வந்திருந்ததுன்னா செயற்பாட்டு வினை. வழங்கினார்னா செய்வினை, வழங்கப்பட்டது அப்படின்னு வந்தா செயற்பாட்டு வினையில் வந்துடும். அடுத்த கொஸ்டின், பின்வருவனவற்றுள் வினா தொடர் அல்லாத ஒன்றை கண்டறிக. இதுல எது வந்து வினா தொடர் அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. வானகமே, இளவையிலே, மரச்செறிவே, இதுதான் வந்துட்டு வினாத்தொடர் அல்ல. காணலின் நீரோ, காட்சி பிழைதானோ, நானும் ஒரு கனவோ அப்படின்னு வந்து கொஸ்டின் மார்க்லேயே வந்து நிற்கிது இல்லையா, இதெல்லாம் வந்து வினாத்தொடராக இருக்கும். அடுத்து, அடிநிமிர் வில்லா செய்யுட் தொகுதி அறம்பொருள் இன்பம் அடுக்கி அவ்வகை திறம்பட வருவது என்ன நூல்கள்னா கீழ்கணக்கு நூல்கள். கீழ்கணக்கு நூல்கள் எத்தனை இருக்கும் அப்படின்னா 14 கீழ்கணக்கு நூல்கள்னா 18 இருக்கும் இல்லையா. அடிநிமிர் வில்லா செய்யுட் தொகுதி அறம்பொருள் இன்பம் அடுக்கி அவ்வகை திறம்பட வருவது கீழ்கணக்கு நூல்கள். அடுத்து, கனிமேதாவையார் எந்த சமயத்தை சார்ந்தவர்? கனிமேதாவையர் வந்து எந்த சமயத்தை சார்ந்தவர் அப்படின்னா சமண மதத்தை சார்ந்தவர் தான் இந்த கனிமேதாவியார். கனிமேதாவியர் வந்துட்டு என்ன நூல்கள் வந்து இயற்றிப்பார் அப்படின்னா ஏலாதி, திணைமாலை, 150, இது 2 நூலுமே வந்துட்டு அவரோட நூல்கள் தான். அடுத்த கொஸ்டின், வாழ்வுக்குரிய அன்பு நெறியை கூறும் உயர்ந்த நூல் திருக்குறள் என்று பாராட்டியவர் யார்னா ஆல்பர்ட் ஸ்வைட்சர். அடுத்த கொஸ்டின், தமிழ் 3000 என அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னா திருமந்திரம். தமிழ் 3000 என அழைக்கப்படும் நூல் வந்து திருமந்திரம். அந்த திருமந்திரத்தை இயற்றியவர் யாருன்னா திருமூலர். அது எத்தனாவது திருமுறையாக இருக்கும்னா 10வது திருமுறையாக இருக்கும். ஆதி சித்தராக கருதப்படுவர் யாருன்னு பார்த்துருக்கோம்,
திருமூலர் தான் வந்துட்டு ஆதி சித்தர். முதல் சித்தர் அப்படின்னா அகத்தியர் வந்துடுவார். ஓகேவா? இல்லை தேவாரம் கொடுத்துருக்காங்க பாருங்க. அப்போ தேவாரம்ன்றது வந்து 3 பேர் பாடியிருப்பாங்க. யார் யாருன்னா சம்பந்தர், அப்பர், திருஞான சம்பந்தர், அப்பர், சுந்தரர். இவங்க 3 பேருமே பாடினது தான் வந்துட்டு இந்த தேவாரம். சம்பந்தர் வந்து 1, 2, 3 திருமுறையை பாடியிருப்பார். 4, 5, 6 திருமுறை பாடினவர் அப்பர். சுந்தரர் வந்து 7வது திருமுறையை பாடியிருப்பார். இவங்க 3 பேரும் சேர்ந்து இந்த 7 திருமுறையும் சேர்ந்தது தான் வந்துட்டு இந்த தேவாரம். பெரிய புராணம் இயற்றியவர் சேக்கிழார், சிலப்பதிகாரம் இயற்றியவர் இளங்கோவடிகள். இதெல்லாமே தெரிஞ்சது தான். ஓகேவா? அடுத்து தேவநேய பாவனார் மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறார். கரெக்ட். மொழி ஞாயிறுனா யாரு? தேவநேய பாவனார் தான். கவிஞாயிறு அப்படின்னா வந்துட்டு தாராபாரதி பார்த்துருக்கோம் இல்லையா? செகண்ட் பாருங்க. செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குனராக பணியாற்றியவர் யாருனாலும் தேவநேய பாவனார் தான். அதுவும் கரெக்டு. செகண்ட் ஒன்றும் கரெக்டு. பள்ளி பறவைகள் என்ற நூலை எழுதியவர் தேவநேய பாவனார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து தவறு. பள்ளி பறவைகள் எழுதுனது வந்து பெருஞ்சித்தனார் தான் எழுதியிருப்பார். அப்போ 1, 2 தான் கரெக்டு. 3வது வந்து தவறு. அடுத்து தம் மீது எச்சமிட்ட கொக்கை விழித்து பார்த்து எரித்தவர் யார் அப்படின்னா கொங்கணர். ஓகேவா? தம் மீது எச்சமிட்ட கொக்கை விழித்து பார்த்து எரித்தவர் யாருன்னா கொங்கணர். அட்டமா சித்திகள். இதில் அட்டம் என்பது சொல்லின் பொருள் என்ன? அட்டம் என்பது 8. அட்டம்னா என்னன்னா 8. இப்போ நம்ம அஷ்டபிரதான்கள் அப்படின்னு பார்த்துருக்கோம் இல்லையா? அது சிவாஜி அமைச்சரோட 8 பேர் இருந்தாங்க அப்படின்னு. இது அஸ்தஜிக் கதங்கள் அப்படின்னா கிருஷ்ணதேவராயலையும் அங்கேயும் வந்து 8 பேர் தான் இருந்திருப்பாங்க. அப்போ அந்த அட்டம் அஷ்டம் அப்படின்ற இது எதை குறிக்குது அப்படின்னா 8 என்ற எண்ணை குறிக்கிறது தான் வந்துட்டு இந்த அட்டம். அடுத்த கொஸ்டின். வல்லைப்பாட்டு என்பது உலக்கை பாட்டு. ஓகேவா? அந்த வல்லைப்பாட்டுங்கிறது நெல் குத்தும் போது பாடப்பட்டு பாட்டு. நெல் வந்து எதெல்லாம் குத்துவாங்கன்னா இந்த உலக்கையில தானே குத்துவாங்க. அப்போ வல்லைப்பாட்டுன்றது உலக்கை பாட்டு, நெல் குத்தும் போது பாடப்படும் பாட்டு. தப்பேது நான் செய்யினும் நீ பொறுத்தல் வேண்டும், எந்தை நின தருட்புழை ஏம்பிடல் வேண்டும், இயபு சொற்கள் யாது? இதில் இயபு சொற்கள் யாதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த லைனே தெரியலனாலும் விட்டுருங்க, டைரெக்டாக ஆப்ஷன் போயிடலாம். இயபு அப்படின்னா என்னென்னா கடைசி வார்த்தை ரெண்டும் சேர்ந்து வரணும். ஓகேவா? வேண்டும் வேண்டும் ரெண்டுமே இம்முன்னு முடிகிறது பார்த்தீங்கன்னா டீல இருக்க ஆப்ஷன் மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. அந்த லைனோட மீனிங்கும் நமக்கு தெரிய தேவையில்ல, அந்த லைனும் தெரிய தேவையில்ல. ஆப்ஷன் மட்டும் எடுத்து அதுலேருந்து போட்டு போயிட்டே இருக்கலாம். சந்திப்பிழையற்ற வாக்கியத்தை கண்டறி. இதில் சந்திப்பிழையற்ற வாக்கியம்னு பார்த்தீங்கன்னா இந்த பூமியின் ஒவ்வொரு துகளும் எம் மகளுக்கு புனிதமாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த அது பக்கத்தில் வந்து வல்லினம் மிகும்னு சொல்லிட்டு லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்தோம் இல்லையா? அப்போ இந்த பக்கத்தில் இப்பு வந்து வரணும். இப்போ கசதப மிகும்னா இப்போ இங்கே இப்பு மிகணும். இந்த பூமியின் ஒவ்வொரு துகளும் எம் மக்களுக்கு புனிதமாகும். கூ பக்கத்தில் இப்பு மிகும். அதாவது 2ஆம் வேற்றுமை ஐ, 4ஆம் வேற்றுமை கூ. இது ரெண்டுமே வெளிப்படையாக வர இடத்துல வந்துட்டு வல்லினம் மிகும். அப்போ எம் மக்களுக்கு புனிதமாகும். அப்போ இது கரெக்டு. பிள்ளை தமிழுக்குரிய பருவங்கள் வந்து எத்தனைன்னு பார்த்தோன்னா 10 பருவங்கள் இருக்கும். என்னென்ன பருவம் இருக்குது? காப்பு, செங்கீரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி. இது 7 இது வந்து 7 மட்டும் இருக்கு இல்லையா? இந்த 7 வந்து ஆண்பால் பிள்ளை தமிழுக்கும் பெண்பால் பிள்ளை தமிழுக்கும் பொதுவான பருவம் தான் வந்து இந்த 7 பருவம். அப்போ மீதி இருக்க 3 இருக்கு இல்லையா? ஆண்பாலில் 3, பெண்பாலில் 3. அது என்னன்னு பார்த்தோன்னா மீதி இருக்க ஆண்பால் பருவம் வந்துட்டு சிற்று, சிறுதே, சிறுபறை. இது 3 ஆண்பால் பருவங்கள். பெண்பால் பருவங்களில் பார்த்தோன்னா கலங்கு, அம்மானை, நீராடல் அல்லது ஊசல். அப்போ பிள்ளை தமிழுக்குரிய பருவங்கள் வந்து டோட்டலாக 10. ஆண்பால் பெண்பாலுக்கு உள்ள பொதுவான பருவங்கள்னு கேட்டால் 7. பாரதி தன் குயில் பாட்டில் பாடும் பாடல் வரிகளை கண்டறிக. பாட்டினை போல் ஆச்சரியம் பாரின் மிசை இல்லையடா அப்படின்ற லைன் வந்துட்டு பாரதி அவரோட குயில் பாட்டில் பாடியிருப்பார். இந்த பாப்பா பாட்டு, கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் இதெல்லாம் வந்து பாரதியார் தான் பாடியிருப்பார். அப்போ அந்த குயில் பாட்டில் தான் இந்த லைன் வந்து சொல்லியிருக்காரு. அடுத்த கொஷின். நீராறும் கடலொடுத்த என தொடங்கும் தமிழ்தாய் வாழ்த்து இடம்பெற்றுள்ள நூல் பார்த்தோன்னா மனோன்மணியம். இந்த மனோன்மணியமும் எல்லா கொஸ்டினுமே வந்துட்டு இருக்கு இல்லையா? அந்த மனோன்மணியம் வந்து முதல் பாவடிவ நாடக நூல். இந்த மனோன்மணியம் இயற்றியவர் யாருன்னா பே. சுந்தரனார். அந்த இதில் தான் வந்துட்டு இந்த நீராறும் கடலொடுத்த பாடல், நம்ம தமிழ்தாய் வாழ்த்து பாடல் வந்து அந்த நூலில் தான் இருக்குது. அடுத்து ஊரோட தோற்றமும் உரிதன மொழிப என்ற தொல்காப்பிய நூற்பாவிற்கேற்ப இலக்கிய வடிவம் எதுனா உலா. ஊரோட தோற்றமும் உரிதன மொழிப இது வந்துட்டு உலாவை குறிக்கிறது. இது வந்து ஒரு தொல்காப்பிய நூற்பா. அடுத்து 58வது கொஸ்டின். குரம் என கூறப்பெறின் சிற்றிலக்கிய வகை எது அப்படின்னா குறவஞ்சி. குரம்னா குறவஞ்சி, குறத்திப்பாட்டு எனவும் அழைக்கப்படும். ஓகேவா? அடுத்து ஒளி வேறுபாடு.
புலினா விலங்கு, இந்த புலினா பழம், புளியம்பழம் இருக்கு இல்லையா அது. சரியான தமிழ் சொல் ஃபோக் ஆர்ட்ஸ் அப்படின்னா நாட்டுப்புற கலைகள். ஃபோக் ஆர்ட்ஸ் அப்படின்னா நாட்டுப்புற கலைகள். ரேவதி என்ற புனைப்பெயரில் எழுதியவர் யார் அப்படின்னா பிச்சமூர்த்தி தான் ரேவதி என்ற புனைப்பெயரில் எழுதியிருப்பார். பிக்ஷுனாலும் அவர் தான், ரேவதி அப்படின்னாலும் அவரோட பெயர் தான். பிச்சமூர்த்தி பிச்சமூர்த்தியோட பெயர் தான் அது. ஓகேவா. அடுத்து அணிகலன்களின் இலக்கணத்தை கூறும் நூல்கள் முதன்மையானது எது அப்படின்னா தண்டி அலங்காரம் தான் வந்து அணி இலக்கணத்தை கூறும் முதன்மையான நூல். தண்டி அலங்காரம், மாறன் அலங்காரம் வந்து அணி இலக்கணத்தை கூறுற நூல் தான். இருந்தாலும் முதன்மையான நூல்னு பார்த்தோன்னா தண்டி அலங்காரம். அடுத்து பழமொழிகள். ஆர்ட் இஸ் லாங் பட் லைஃப் இஸ் ஷார்ட் அப்படின்னா கல்வி கரையில் கற்பவர் நாள் சிலை என்பது தான் கரெக்டு. கன்னியாகுமரியில் உள்ள திருவள்ளுவர் சிலை அமைப்பதற்கு 3 டன் முதல் 8 டன் வரை 8 டன் வரை எடை உள்ள 3681 கருங்கற்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. எவ்வளோ இன்டெப்த்தாக கொஸ்டின் கேட்டுருக்காங்க பாருங்கள். 3681 கற்கற்கள் வந்து பயன்படுத்தப்பட்டாங்களாம். இந்த கன்னியாகுமரி திருவள்ளுவர் சிலை வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2000 திறந்திருப்பாங்க இல்லையா. அடுத்த கொஸ்டின். நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் என்று பாடியவர் யாருன்னா பாரதியார் தான் பாடியிருப்பார். ஓகேவா. அடுத்த கொஸ்டின். திங்கள் ஞாயிறு மலை என இயற்கையை வாழ்த்துவதாக தொடங்கும் காப்பியம் எதுனா சிலப்பதிகாரம். அதாவது ஞாயிறு போற்றுதும் மாமலை போற்றுதும் இதெல்லாம் வந்துட்டு ஃபர்ஸ்ட்லேயே வரும் இல்லையா. அந்த கடவுள் வாழ்த்து பாடல் மாதிரி வச்சுட்டு அந்த சிலப்பதிகாரத்தை தான் வந்துட்டு அது வரும். ஓகேவா. முதிரையும் சாமையும் வரகும் மொய்மணி குதிரவாளியும் களம் குவித்து குன்று என இவ்வரிகள் குறிக்கும் நிலம் எதுனா முல்லை நிலம். முதிரையும் சாமையும்ன்றது வந்துட்டு முல்லை நிலத்தை குறிக்கும். அடுத்து திரிகடுகம் எனும் நூலின் வெண்பாக்களின் எண்ணிக்கை பார்த்தோன்னா 100 வெண்பாக்கள் இருக்கும். ஓகேவா. திரிகடுகம் யார் எழுதியிருப்பாருன்னா நல்லாரா எழுதியிருப்பார். இவர் என்ன ஊரில் பிறந்திருப்பார்னா திருநெல்வேலியில் உள்ள திருத்து என்ற ஊரில் பிறந்திருப்பார். திரிகடுகம் திருநெல்வேலி மாவட்டம் திருத்து, எல்லாமே தீத்தின்னு வரும். ஓகேவா. கலிங்கத்து பரணியின் பாட்டோட தலைவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா முதல் குலோத்துங்க சோழன் தான் வந்துட்டு இந்த கலிங்கத்து பரணியின் பாட்டோட தலைவன். முதல் பரணி வந்துட்டு கலிங்கத்து பரணி. இந்த கலிங்கத்து பரணி தான் வந்து 599 தாலிசைகள் இருக்கும். பரணி வந்துட்டு தோற்ற நாட்டின் பெயரில் வந்து பாடப்படுவது. வெற்றி பெற்றவரோட புகழை அந்த வெற்றி பெற்ற வீரன்ற கலையை அவனோட புகழை பற்றி தோற்ற நாட்டோட பெயரில் பாடப்படுவது தான் வந்து இந்த பரணி. இது ஏன் கலிங்கத்து பரணின்னு பேர் வச்சுருப்பாங்கன்னா கலிங்க நாட்டு மன்னன் அனந்த பத்மனை வந்து தோற்கடிச்சிட்டு இந்த முதல் குலோத்துங்க சோழன் ப்ளஸ் இவரோட படைத்தளபதி இருப்பாங்க இல்லையா அந்த கருணாகர தொண்டைமான், இவங்க தான் வந்து ஜெயிச்சிருப்பாங்க. ஸோ இவரோட புகழை தான் வந்துட்டு இந்த பாட்டில் பாடியிருப்பாங்க. அடுத்த கொஸ்டின். தமிழின் முதல் அகராதியான சதுரகராதியை இயற்றியவர் யாருன்னா வீரமாமுனிவர். வீரமாமுனிவர் எங்கே பிறந்திருப்பார்? இத்தாலியில் பிறந்திருப்பார். இவரோட இயற்பெயர் வந்து கான்ஸ்டான்டின் ஜோசப் பெஸ்கி. இவர் வந்து தைரியநாதன் ஃபர்ஸ்ட் பெயர் சுட்டிருப்பார். அதுக்கப்புறம் தான் வீரமாமுனிவர் அப்படின்னு மாற்றி வச்சிருப்பாங்க. இவரோட நூல் வந்து சதுரகராதி, தொன்னூல் விளக்கம் கூட இவர் தான் எழுதியிருப்பார். அடுத்த கொஸ்டின். சரியான அகரவரிசை அமைத்து தொடரை தேர்க. மண்டூகம் மலையில் மாய்ந்தது, இதுதான் வந்துட்டு சரியான வரிசை. ரெண்டுமே மான்னு வந்தாலும் நெக்ஸ்ட் அடுத்திருக்கு எழுத்திருக்கு இல்லையா. இங்கே வந்து இங்கே வந்து லை ஃபஸ்ட்டு தான் நா வரிசை வந்துடும், அடுத்தது தான் இந்த லா வரிசை வரும். அப்போ மண்டூகம் தான் ஃபர்ஸ்ட் வரும், அடுத்தது தான் மழை, அந்த லை வரிசை அடுத்ததாக வரும். அடுத்தது மாய்ந்தது அந்த மாதிரி வந்துடும். ஓகேவா. அகரவரிசை நம்ம என்னதான் படித்தாலும் ஒரு சில டைம் குழப்பற மாதிரி கூட வந்துடும். இருந்தாலும் ஒரு டைம் பார்த்துட்டே போங்க எக்ஸாம்னா. படி எனும் வேர்ச்சொல்லின் வினையாளனின் பெயரை தேர்ந்தெடுக்க. படித்தவர் என்பது தான் வந்துட்டு வினையாளனும் பெயர். வா எனும் வேர்ச்சொல்லின் வினை எச்சத்தை தேர்ந்தெடுக்க. வந்து, அதாவது வந்த அப்படின்னா பெயரெச்சம், வந்து அப்படின்னா வினையச்சத்தை குறிக்கும். வருதல் அப்படிங்கிறது தொழிற்பெயரை குறிக்கும். வந்தான் அப்படின்னா வினைமுற்றலை குறிக்கும். ஓகேவா. அமர்ந்தான் என்ற சொல்லின் வேர் சொல்லை தேர்க. அமர் கட்டளை பொருளில் வரணும். அமர் அப்படிங்கிறது தான் வந்துட்டு அதோட வேர் சொல். அடுத்த கொஸ்டின் பொறுத்துக. செய்யுளிசை அளபடை, இன்னிசை அளபடை, சொல்லிசை அளபடை, ஒற்றிலபடை. செய்யுளிசை அளபடைனா ஆல வரணும், இன்னிசை அளபடைனா உம்ல வரணும், சொல்லிசை அளபடைனா ஈல வரணும். ஓகேவா. ஒற்றலைப்படைனா ஒரே எழுத்து பக்கத்தில் அடுத்தடுத்து வரும், அதுதான் வந்துட்டு ஒற்றலைப்படை.
இப்போ செய்யுளிசை அளபடைக்கு இங்கே என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, நல்ல படா பறை. செய்யுளிசை அளபடைனா ஆளை வந்திருக்கு, இங்கே ஆளை வந்திருக்கு. இப்போ இன்னிசை அளபடை அப்படின்னா வந்திருக்கு இல்லையா, உம்முன்னு வந்தாவே இன்னிசை அளபடை. சொல்லிசை அளபடைனா ஈன்னு பல கட்டாத சொல்லு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒற்றலைபடை அப்படிங்கிறது ஒற்று வந்து அளபெடுக்கும், ஒரே இடத்துல வந்து ரெண்டு எழுத்தா வருது இல்லை பக்கத்து பக்கத்துக்கு, அதுதான் வந்துட்டு ஒற்று அளபடை. அடுத்து மூடுபனி என்ற சொல்லின் குறிப்பு, இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. மூடுபனி அப்படிங்கிறது வினைத்தொகை. ஓகேவா, மூடுபனின்றது 3 காலங்களில் வந்தாவே வினைத்தொகை தான் கேட்கும். இப்போ தான் காலம் கறந்த பெயர் வச்சோம்னா என்னன்னு கேட்டிருந்தாங்க, வினைத்தொகை. வினைத்தொகை பற்றியே பார்த்தீங்கன்னா 2 இடத்துல இந்த கொஸ்டின் வந்திருக்கு. ஓகேவா, மூடு பனி அப்படிங்கிறது 3 காலங்கள்லேயும் வரும். அதாவது மூடிய பனி, மூடுகின்ற பனி, மூடும் பனி. அப்போ 3 காலங்கள்லேயும் வருது. அப்போ இது வந்துட்டு வினைத்தொகை. முகத்தை குறிப்பது டேஷ் பெயர் ஆகும். முகத்தை குறிப்பது என்னன்னா சினை பெயர் தான். ஓகேவா, அதாவது நம்ம உறுப்பை, நம்ம உடம்புல இருக்க உறுப்பை தான் குறிக்குது. அப்போ உறுப்பை குறிக்கிறது எல்லாமே சினை பெயரில் வந்துடும். ஆல்ரெடி பார்த்தோம், பொருட்பெயர், இடப்பெயர், குணப்பெயர் எல்லாமே ஆல்ரெடி பார்த்தது தான். அடுத்து தமிழ் மாணவன் என்று தம்மை அறிவித்து கொண்டவர் யார் அப்படின்னா ஜியு போப் தான் வந்துட்டு தன்னை தமிழ் மாணவன் என்று அழைத்து கொண்டார். இவர் வந்துட்டு தமிழ் செய்யுட்களம்பகம் அப்படின்ற ஒரு நூலை எழுதியிருப்பார். யாருன்னா ஜியு போப்பு. அதில் வந்து 600 செய்யுள்கள் இருக்கும். சரிங்களா, இவர் வந்து எப்போ திருக்குறளும் திருவாசகத்தையும் மொழிபெயர்த்திருப்பாங்க இல்லையா. 1886 திருக்குறளும் 1900 திருவாசகமும் மொழிபெயர்த்திருப்பாரு. அடுத்து சேர நாட்டிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்கள் ஒன்று பார்த்தோன்னா தந்தம். ஓகேவா, சேர நாடுனாவே யானை அதிகமாக இருக்கும், அப்போ தந்தம் தான் வந்து ஏற்றுமதி செய்திருப்பாங்க. அடுத்த கொஸ்டின், அடையாறில் அவ்வை இல்லம் நிறுவப்பட்ட ஆண்டு வந்து பார்த்தோன்னா 1930. யார் நிறுவியிருப்பாங்க அப்படின்னா முத்துலட்சுமி, டாக்டர் முத்துலட்சுமி. அடுத்த கொஸ்டின், தீம்பெளி எந்திரம் பந்தல் வருந்த என கரும்பை பிழியும் எந்திரம் பற்றி கூறும் நூல் வந்து 10. லைன் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். தீம்பெளி எந்திரம் பந்தல் வருந்த அப்படின்றது வந்து 10. அதில் வந்து கரும்பு பிழியும் எந்திரத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க. அடுத்து திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? ஜியு போப். இப்போ தானே சொன்னோம், ஜியு போப் வந்துட்டு திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பார். எப்போனா 1900. அப்போது கால்டுவெல் வந்துட்டு திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை வந்து எழுதியிருப்பார். எந்த வருஷம்னா 1856. ஷெல்லிதாசன் அப்படின்னு அழைக்கப்படுற வந்து நம்ம பாரதியார் தான் வந்துட்டு ஷெல்லிதாசன். அடுத்த கொஸ்டின், தத்துவ சரடு, இருண்மை, அறிவியல் நுட்பம், படிமம், அங்கதம் ஆகியவற்றை உத்திகளாக கொண்டு கவிதை படைத்தவர் யாருன்னா தருமு சிவராமு. ஓகேவா, தருமு சிவராமோட இயற்பெயர் பார்த்தோம்னா சிவராமலிங்கம். இவரோட நூல்கள் வந்துட்டு நட்சத்திர வாசி, கைப்பிடி அளவு, கடல், மேல் நோக்கி பயணம். இதெல்லாமே வந்துட்டு இவரோட நூல்கள். இவர் எங்கே பிறந்திருப்பார் அப்படின்னா இலங்கையில் தான் வந்துட்டு பிறந்திருப்பார். இந்த தருமு சிவராமோட சிறப்பு பெயர்கள்லாம் என்னென்னு பார்த்தோன்னா பிரமிழ், பானுச்சந்திரன், அரூப் சிவராமு, படிம கவஞ்சர். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தருமு சிவராம தான் குறிக்கும். ஓகேங்களா, சி மணி மேலே இருக்கார் பாருங்கள். இந்த சி மணி வந்துட்டு நடை எனும் சிற்றிதழ் வந்து நடத்தியிருப்பார். அடுத்து பிக்ஷு, ரேவதி என புனைப்பெயர்களில் படைப்புகளை எழுதியவர் யார்? மேலே தான் இந்த கொஸ்டின் கேட்டாங்க. ரேவதி அப்படின்றத நேம் யாருன்னா நான் பிச்சமூர்த்தி. பிக்ஷு, ரேவதி 2 நேம்லையுமே வந்துட்டு நான் பிச்சமூர்த்தி தான் வந்துட்டு எழுதியிருப்பார். அடுத்து காட்சிக்கு புலியாகி கொடுமை மால கவிதைகளை பாய்ச்சுபவன் கவிஞன் ஆவான் என்று கூறியவர் யாருன்னா முடியரசன். யார் கவிஞன் சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்கும். அப்போ அந்த கவிஞனை பற்றி கூறியிருக்கிறது வந்துட்டு அந்த பாடல் முடியரசன் வந்து சொல்லியிருப்பார். கொடுக்கப்பட்டுள்ள பெயர்களுள் கரிசலாங்கண்ணியின் பெயர் அல்லாதது ஒன்றை கண்டறிக. அதாவது கரிசலாங்கண்ணி, கையாந்தகரை, பிருங்கரசம், தேகரசம் இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா கரிசலாங்கண்ணியோட பெயர் தான். ஞான பச்சலை அப்படிங்கிறது வந்து தூதுவளையை குறிக்கும். இந்த தூதுவளை வந்து ஞான பச்சலை அப்படின்னு சொன்னவர் யாருன்னா வள்ளலார். அடுத்த கொஸ்டின், தமிழ் மொழி தோற்றமும் வளர்ச்சியும் என்ற ஆங்கில கட்டுரையை எழுதியவர் யாருன்னா சி இலக்குவனார். தமிழ் மொழி தோற்றமும் வளர்ச்சியும் என்ற ஆங்கில கட்டுரையை எழுதினவர் வந்து சி இலக்குவனார். புது கவிதை தோற்றமும் வளர்ச்சியும் அப்படின்னு எழுதினவர் யாருன்னா வள்ளிக்கண்ணன் எழுதியிருப்பார். ஓகேவா, இது வந்து தமிழ் மொழி சி இலக்குவனார். இதே புதுக்கவிதை வந்து தோற்றம் வளர்ச்சி வந்து பார்த்தோன்னா வள்ளிக்கண்ணன். அடுத்து வசனநடை கை வந்த வள்ளலார் என
ஆறுமுக நாவலரை பாராட்டியவர் யார்னா பரிதிமார் கலைஞர். இதே பரிதிமார் கலைஞருக்கு சூரிய நாராயண சாஸ்திரி அப்படின்ற பட்டம் கொடுத்தவர் வந்து சி.வை. தாமோதரனார். இதில் வந்து தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் சங்கரதாச சுவாமிகள் இருக்காங்க. அவங்க யாருன்னு பார்த்தோன்னா தமிழ் நாடக தலைமை ஆசிரியர். தமிழ் நாடக தந்தை வந்துட்டு பம்மல் சம்பந்தனார் வந்துடுவார். ஓகேவா? அடுத்து எப்பண்பின் அடிப்படையில் நாடகக்கலை அமைந்துள்ளது. போல செய்தல் அடிப்படையில் வந்து இந்த நாடகக்கலை அமைந்திருக்கும். 2 வாக்கியங்களுக்கும் இடையே வரும் சரியான இணைப்பு சொல்லை கண்டறிக அப்படின்னா, அறிவை விட மிகவும் முக்கியமானது கற்பனை திறன். நடுவில் என்ன போடலாம்னா எனவே, ஆகையால், ஏனெனில், அதனால் கொடுத்துருக்காங்க. அதில் ஏனெனில் என்பது தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். அறிவை விட மிகவும் முக்கியமானது கற்பனை திறன். ஏனெனில் அறிவு என்பது நாம் தற்போது அறிந்தும் புரிந்தும் வைத்திருப்பவற்றோடு முடிந்து விடுகிறது. அப்போ ஏனெனில் என்பது தான் வந்துட்டு இதுக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்து விடைக்கேற்ற பொருத்தமான வினா. அன்னம் கூடை முடைந்தால். அன்னம் என்ன செய்தல் அப்படின்ற கேள்விக்கு தான் வந்து அன்னம் கூடை முடைந்தால் அப்படின்னு சொல்லலாம். துவா என்பதன் எதிர்ச்சொல் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. துவாவின் எதிர்ச்சொல் வந்து பறித்தல். துவான மீனிங் என்னன்னு யாராவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். துவா என்பது வறுமைன்னு படித்த மாதிரி தான் ஞாபகம் இருக்குது. உங்களுக்கு யாராவது தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள். ஓகேவா? அடுத்து பொருத்தமற்ற இணையை தேர்க. இங்கே இருப்பது சில காலம், இதற்குள் ஏனோ அகம்பாவம், இதனால் உண்டோ ஒரு லாபம், எண்ணிப்பாறு தெளிவாகும். இப்பாடலில் இடம்பெற்றுள்ள நயங்களின்படி பொருந்தாத எதுகை மோனை இயல்பு என கண்டறிந்து எழுதுக. ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. இந்த பாடல்கள் வந்து எது இல்லை அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க இங்கே கீழே கொடுத்துருக்கிறதுல. ஓகேவா? இந்த பாடல் வந்து ஆக்சுவலாக யார் எழுதியிருப்பார் அப்படின்னா, புத்தியை தீட்டு அப்படின்ற தலைப்பில் வந்து ஆலங்குடி சோமு தான் வந்து எழுதியிருப்பார். இதில் பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். இது வந்து என்ன இல்லைன்னு கேட்டிருக்காங்க. இங்கே இருப்பது அப்படிங்கிறது சீர்மோனையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கேங்கிறது எங்கே இருக்குன்னா, இங்கேன்னு இருக்குது, இங்கே இருப்பதுன்னு இருக்குது. அப்போ அது சீர்மோனை, ஒரே லைனில் வந்திருக்கிறதால அது சீர்மோனை. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்டு. ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா அடி எதுகை. அடி எதுகைன்றது இதற்குள் இதனால். ஓகேவா? இதற்குள் இதனால். அடி எதுகைன்றது வெவ்வேறு லைனில் தான் வந்திருக்கு. அப்போ அதுவும் கரெக்டு. அது வேறு அடியில் இருக்குது, இது வேறு அடியில் இருக்குது. எப்போ அடி எதுகைன்றது இதுவும் கரெக்டு தான். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா பாவம் லாபம் அப்படிங்கிறது இயல்பு தான் குறிக்கும். ஓகேவா? ரெண்டுமே வந்து லாஸ்ட்டில் வந்துட்டு ஜிம்முன்னு முடியுது ஒரே மாதிரி. அப்போ இயல்பு தான் குறிக்கும். அப்போ ஏவும் ரைட்டு, பியும் ரைட்டு, சியும் ரைட்டு. அப்போ எது தவறு அப்படின்னா இருப்பது இதனாலுங்கிறது இணைமோனைங்கிறது தவறு. இப்போ இணைமோனை அப்படின்றது 1, 2, அதாவது ஃபர்ஸ்ட்டு சீரும் 2வது சீர்லேயும் வந்து வர்றதா வந்து இணைமோனை. இங்கே இருப்பது எங்கே இருக்குது? இருப்பது இங்கே இருக்குது, இதனாலுங்கிறது இங்கே இருக்குது. அது வேறு அடியில் இருக்குது, இது வேறு அடியில் இருக்குது. அப்போ அது வந்து தவறு. ஓகேவா? அடுத்த கொஸ்டின். கீழ்வருவனவற்றுள் செயபாட்டு வினை வாக்கியம் எது அப்படின்னா, அதை பாடப்பட்டதுன்னு வந்துச்சு இல்லையா? பார்த்தோன்னே கண்டுபிடிச்சலாம். பாண்டியன் பரிசு பாரதிதாசனால் பாடப்பட்டது என்பது செயபாட்டு வினை வாக்கியம். கீழ்கண்டவற்றுள் கட்டளை தொடர்கள் எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்துட்டு அகராதியியல் காண்க அப்படிங்கிறதும் கட்டளை தொடர். படம் தரும் செய்தியை பத்தியாக தருக அப்படின்றதும் வந்துட்டு அது வந்து ஒரு கட்டளை தொடர் தான். காட்சியை கண்டு கவினுரை எழுதுக அப்படின்றது கட்டளை தொடர். 1, 2, 3 மூணுமே வந்து ஒரு கட்டளை தொடர். நம்ம வந்து ஒரு வேலை வச்சு அவங்க செய்கிற மாதிரி. புயலின் போது வெளியே செல்ல வேண்டாம் அப்படின்னு வந்துட்டு ஒரு விஷயத்த நம்மக்கிட்ட சொல்கிறாங்க, ஒரு செய்தியாக சொல்கிறாங்க. அப்போ 4ன்றது தவறு. அப்போ 1, 2, 3ங்கிறது மூணுமே வந்து கட்டளை தொடர். அதுதான் வந்து கரெக்டு. அடுத்த கொஸ்டின். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொட ஆக்குக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவர் புலவருள் மருதன் இளநாகனார் சங்ககாலம். இதை வந்து இந்த லைன்ஸ் படித்து பார்த்தாவே நம்ம கரெக்டாக போடலாம். ஓகேவா? மருதன் இளநாகனார் சங்ககால புலவர்களுள் ஒருவர் அப்படின்றத வந்துட்டு கரெக்டான சொற்றொடர். அடுத்த கொஸ்டின். தாளாற்றி தந்த பொருள் ஒன்று வள்ளுவர் உரைப்பது எதுனா, தன் முயற்சியால் ஈட்டிய பொருள் தான் வந்துட்டு தாளாற்றி தந்த பொருள் அப்படின்னு யாரும் சொல்லியிருப்பாருன்னா வள்ளுவர் சொல்லியிருப்பாரு. அடுத்து குடும்பம் என்னும் சொல் முதலில் இடம்பெற்றுள்ள நூல் பார்த்தோன்னா திருக்குறள். ஓகேவா? குடும்பம் என்ற சொல் வந்து எதில் இடம்பெற்றிருக்கும் அப்படின்னா திருக்குறளில் தான் இடம்பெற்றிருக்கும். அரசு அப்படின்ற சொல்லு வந்துட்டு திருக்குறளில் தான் இடம்பெற்றிருக்கும். இப்போ குறுந்தொகையில் பார்த்தோன்னா அந்த விலங்குகள், அந்த மீன், முதலை, செய் இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா குறுந்தொகையில் வந்திருக்கும். வேளாண்மைங்கிறது நற்றினையில் இடம்பெற்றிருக்கும். பார் அப்படின்னா வந்துட்டு அந்த வேர்டு வந்து பெருமானாற்று படையில் இடம்பெற்றிருக்கும். அடுத்த கொஸ்டின். பிரான்ஸ் தேசிய நூற்கூடத்தில் மாணிக்க வாசகர், பிள்ளைத்தமிழ், சரளி
மாணிக்கவாசகர் பிள்ளைத்தமிழ் சரளி புத்தகம், புதுச்சேரி அம்மன் பிள்ளைத்தமிழ் முதலிய நூல்கள் உள்ளன என்று கூறியவர் யாருன்னா தனிநாயகம் அடிகள். பிரான்ஸில் இருக்க தேசிய தொழிற்கூடத்தில் மாணிக்கவாசகரோட பிள்ளைத்தமிழ் சரளி புத்தகமும் புதுச்சேரி அம்மன் பிள்ளைத்தமிழும் அந்த நூல்களும் வந்துட்டு அங்கே இருக்குது அப்படின்னு சொன்னவர் யாருன்னா தனிநாயகம் அடிகள் வந்து சொல்லியிருப்பார். அடுத்து கன்னிமாரா நூலகம் அமைந்துள்ள இடம் எங்கன்னு பார்த்தோன்னா சென்னை எழும்பூரில் தான் அமைந்திருக்கு இந்த கன்னிமாரா நூலகம். இந்த கன்னிமாரா நூலகத்தில் தான் அதிகமான தமிழ் நூல்கள் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா கன்னிமாரா நூலகத்தில் இருக்குது. இன்றைக்கான 100 கொஷின்ஸ் வந்து முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.